ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்திவேல். டுடே நமக்கு வந்து நிஃப்டி எப்படி இருக்கும், எந்தெந்த லெவல் மார்க்கெட் போகும், எந்த இடத்துல நமக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம குளோபல் மார்க்கெட் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் வந்து 319 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ்ல இருக்காங்க. யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் எல்லாருமே பாசிட்டிவ்ல இருக்காங்க. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 45 பாயிண்ட்ஸ் வந்து ப்ளஸில் இருக்காங்க. 17,485 இப்போ கேப்புக்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 765 கோடி வந்து பை பண்ணியிருக்காங்க. டிஐ பார்த்தீங்கன்னா நமக்கு 500 crores வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மார்க்கெட் எல்லாமே புல்லிஷாக இருக்குது. பையிங் சைடு எஃப்ஐஐ கொஞ்சம் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து சார்ட்டை பார்த்துருவோம். சார்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து எதிர்பார்க்குறது இந்த எக்ஸ்பைரி வந்து பார்த்தீங்கன்னா 17,500 to 17,300 இந்த ரேஞ்சுக்குள்ளே எக்ஸ்பைரி இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா. அதுபடி தான் நான் வந்து உங்களுக்கு வந்து என்னோட ப்ரிடிக்ஷன் போட்டிருக்கேன். ஓகேங்களா. என்னோட வியூ வந்து எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு வந்து கேப் அப்பில் நேற்று மார்க்கெட் முடிஞ்சது வந்து 17,387. இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆக போகிறது 17,485 ஆர் 470 அந்த ரேஞ்சில் மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது. ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 17,485 மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு இங்கே சஸ்டெயின் பண்ணுறாங்க. இந்த இடத்துல சஸ்டெயின் பண்ணி ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த டார்கெட் வந்து 17,560. அதை தாண்டி சஸ்டெயின் பண்ணி மேலே போகிறாங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த டார்கெட் வந்து 17,646. ஓகேங்களா. அங்கேருந்து மேபி உங்களுக்கு கரெக்ஷன் கொடுத்து கீழே வரலாம். சப்போஸ் வந்து இங்கேருந்து உங்களுக்கு வந்து சஸ்டெயின் பண்ண முடியாமல் கீழே டவுன் சைடு வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறாங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நேற்றைய ஹைக்கு வந்து ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. இந்த இடத்துல இப்படி உங்களுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேற்றோட ஹையில் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணி 17,400 ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அதையும் பிரேக் பண்ணி கீழே வராங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த டார்கெட் அடுத்த சப்போர்ட் வந்து 17,536. அதை பிரேக் பண்ணி போகிறாங்கன்னா உங்களுக்கு வந்து 17,300. ஓகேங்களா. ஸோ இதில் இந்த 17,300 நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கும். ஸோ அங்கேருந்து உங்களுக்கு மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ என்னோடய வியூ வந்து பாசிட்டிவ் சைடு தான். அப் ட்ரெண்டை தான் நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் கொஞ்சம் கரெக்ஷன் கொடுத்துட்டு மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். என்ட்ரி வந்து கரெக்டாக மிஸ் பண்ணாமல் எடுங்க. ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்கள். கேபிட்டலை சேஃபாக வச்சுக்கோங்க. நம்ம வந்து பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக பிவோட்லேயே உங்களுக்கு இருக்காங்க. ஸோ இதை வந்து அவங்க சஸ்டெயின் பண்ணி 38,000 வந்து பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல மூமெண்ட்டு இருக்கும். பாசிட்டிவில் தான் நம்ம வந்து பேங்க் நிஃப்டி இருக்காங்க. ஆனால் அவங்க அடுத்த லெவல் வந்து இதை பிரேக் பண்ணி மேலே போகணும். 38,065 வந்து மேலே பிரேக் பண்ணி மேலே போகிறாங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அடுத்த டார்கெட் வந்து உங்களுக்கு 38,175 போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டு 38,100. ஸோ இதெல்லாம் கேப் அப்பில் ஓப்பன் ஆகி கவர் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு அடுத்த டார்கெட்டு 38,200. அதுக்கு அடுத்த டார்கெட்டு 250. அதுக்கு அடுத்த டார்கெட்டு 38,500. ஓகேங்களா. ஸோ பேங்க் நிஃப்டியும் நமக்கு வந்து பாசிட்டிவ் சைடு தான் இருக்காங்க. கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ பாசிட்டிவ் சைடு தான் என்னோடய வியூ இருக்குது. நம்ம வந்துட்டு எப்படி நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி என்ட்ரி எடுத்தோம், எந்தெந்த இடத்துலலாம் ஸ்டாப் லாஸ் வச்சோம், எங்கெல்லாம் நமக்கு வந்து டார்கெட் புக் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தயவு செஞ்சு கேபிட்டலை சேஃபாக வச்சுக்கோங்க.
பிகினர்ஸு ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பாய் சக்தி.